ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். அம்மா சொல்கிறார்கள், தொண்டு செய், தர்மம் செய் என்று. தர்மம் செய்ய நல்ல மனம் வேண்டும். மனதை ஆளும் சக்தி வந்துவிட்டாலே மனிதன் தெய்வ நிலையை நோக்கி பயணம் செய்கிறான் என்று பொருள். அம்மா அந்த நிலையில் உள்ளவர்கள். நாமும் அந்த நிலையை அடைய முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு மனக்கட்டுப்பாடு தேவை. சிலர் தெய்வத்திடம் கேட்டது கிடைக்கவில்லையே என்றால் தெய்வத்தையே திட்ட ஆரம்பித்து விடுகிறார்கள். சித்தர் பீடத்தில் கூட பாதபூசை நேரத்தில் அம்மா சிலரை பார்த்து, என்னை எவ்வளவு திட்டியிருக்கிற என்பார்கள். ஆமாம்மா, நான் திட்டினேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று அழுவார்கள். 25 வருடங்களுக்கு முந்தைய பக்தர் ஒருவர், அவர் பல வருடங்களாக சித்தர்பீடம் வருவதில்லை. அவர் எங்கோ ஓரிடத்தில் சென்ற பொழுது ஒரு அம்மையார் அவரிடம், உனக்கு குருதோஷம் உள்ளது என்றார். அது நீங்கினால்தான் உன் கஷ்டமும் நீங்கும் என்றாராம். அவர் இப்போது அம்மாவிடம் வந்து அம்மாவின் பாதங்களை பிடித்து அழுது மன்னிப்பு கேட்டார். மனக்கட்டுப்பாடு என்றதும் இன்னொரு கதை ஞாபகத்திற்கு வருகிறது. ஏகநாதர் என்ற பாண்டுரங்க பக்தர் பாண்டுரங்கா விட்டலா என்று அழகாக பாடுபவர். அவர் ஒரு நாள் கங்கையில் குளித்துவிட்டு வெளியே வரும்பொழுது ஒரு மூர்க்கன் அவர் மீது வெற்றிலை பாக்கு எச்சிலை துப்பினான். அவர் மறுபடியும் குளித்துவிட்டு மேலே வர அவன் மீண்டும் அவர் மேல் துப்பினான். இப்படியே 108 முறை அவர் குளித்துவிட்டு மேலே வர வர ஒவ்வொரு முறையும் அவர் மீது துப்பினான். இப்போது அந்த மூர்க்கன் ஏகநாதரிடம் கேட்டானாம், உனக்கு கோபமே வரவில்லையா என்று. அதற்கு அவர் சொன்னாராம், உன்னால் இன்று நான் கங்கையில் 108 முறை குளிக்கும் பாக்கியம் கிடைத்ததே, ஏன் கோபம் வர வேண்டும் என்றாராம். எந்த ஆன்மீக சாதனை செய்ய வேண்டும் என்றாலும் பொறுமை அவசியம். அம்மாவின் பொறுமைதான் இன்றைய பெருமைக்கெல்லாம் ஒரு பெருங்காரணம். எந்த ஒரு காரியத்திற்கும் பொறுமை அவசியமே. ஓம் சக்தி.